Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான காரப்பொடி மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றது நான் previous வீடியோல போட்டுருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா நீங்க வந்து description boxல போடுற லிங்க் நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் நறுக்கி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட வந்து மிளகு சீரக பொடி அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கல் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அரைக்க தானே போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லை 1.25 சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க, குக்கிங் ஆயில். இப்போது ஒரு 1/2 லெமன் அந்த சீட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதோட ஜூஸை மட்டும் இதில் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இதை தவிர நமக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை. இதுலேயே வந்து தண்ணி இல்லாமல் இதை வச்சே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு மீன் வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த மீனில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா வந்து ரெடி ஆகிருக்கு அரைச்சதுக்கப்புறமா. ஸோ இதை வந்து நம்ம இதோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையாலேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலாட்டில் மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் அதோட வயிற்று பகுதி அதிலெல்லாம் வந்து மசாலா படுற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த காரப்பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஏதாவது இருந்ததுன்னா அது நல்லா சரி பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்றதோ இல்லை வறுவலையோ நம்ம வந்துட்டு மிளகுத்தூள் அண்ட் சீரகத்தூள் சேர்ப்போம். இப்போ இதை ஒரு 1 ஹவருக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பதமாக கிடைக்கும். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம சோள மாவு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா நம்மளோட மசாலா வந்து உதிராமல் வரதுக்காக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 ஹவருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 ஹவர் கழித்து நம்ம வந்து வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம மீன் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அரிசி மாவு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரவை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து தவா வந்து சூட் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் வறுக்கிறதுக்கு. நான் வந்து அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அயன் கடாயில் செய்கிறது தான் நல்லது நமக்கு. ஸோ ஒவ்வொரு மீனையும் வந்துட்டு நம்ம நல்லா மசாலா கோட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உதிராமல் இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து அரைச்சி போட்டோம்னாலே நமக்கு வந்து உதிரும். ஸோ அதுக்கு தான் நம்ம சோள மாவு அரிசி மாவுலாம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வந்து வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் மீனை. நீங்கள் வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 4 பக்கமும் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த வயிற்று பகுதி அந்த இடத்துலலாம் வேகாமல் போயிடும். ஸோ நான் வந்துட்டு பொறுமையாக வந்து 4 சைடுமே வேக வைப்பேன். 2 சைடு இல்லாமல் 4 சைடு வேக வைப்பேன். சின்ன மீன்னா நம்ம 2 சைடு வேக வச்சா போதும். இந்த மாதிரி பெரிய மீன் இப்படி தான் வேக வைக்கணும். நம்மளோட வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.